friends, good morning. Okay, today's breakfast CHAR KUEH TEOW சமைக்க போகிறோம். அதாவது ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி சமைக்குதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள் ஒரு பேக்கெட் KUEH TEOW எடுத்தீங்க. KUEH TEOW வந்து நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். பைப் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிங்க, நல்லா கொந்திய பூண்டு. கொச்சாய் கீரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 இன்ச்சு அகலத்துக்கு கட் பண்ணி வச்சிங்க. டவுகே ஒரு பவுல் எடுத்து வச்சிங்க, நல்லா வாஷ் பண்ணிவிட்டு. 2 முட்டை. ஃபிஷ் கேக் நான் அந்த பேக்கெட்டில் ஒன்று தான் நான் யூஸ் பண்ணேன், ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கேன். சிக்கன் போன்லெஸ் சிக்கன் இதுவும் நல்லா ஸ்லைஸ் பண்ணி வச்சுங்க. ஹாட் வாட்டர் 1/2 கப் எடுத்து வச்சிங்க. இப்போ நம்ம சீசனிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஒரு எம்டி பவுல் எடுத்தீங்க, அதில் 2 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டிங்க. ஃபிஷ் சாஸ் 3 டேபிள் ஸ்பூன். லைட் சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன். oyster sauce 2 டேபிள் ஸ்பூன். கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். அப்போ தான் கீழே அடியில் உள்ள அந்த சுகர் வந்து கொஞ்சம் கரைய ஆரம்பிக்கும். இப்போ நம்ம டார்க் சோயா சாஸ் 2 டேபிள் ஸ்பூன். சால்ட் 1 டீஸ்பூன். இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா கரைய வச்சுருவோம், நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஓகே, ஹாட் வாட்டர் 1/2 கப். ஸோ அது வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு ஒன்றும் கரையிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். நீங்கள் ஊற்றுறப்ப அந்த ஸ்பூனில் ஊற்றுனீங்கனாக்கா மேலே ஒட்டிகிட்டு இருக்கிற அந்த டார்க் சோயா சாஸ்லேருந்து எல்லாம் ரிமூவ் ஆயிரும். இப்போ பாருங்களேன், நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றினோடனே அந்த சாஸ் வந்து நல்லா தின்னாக நல்லா அழகாக வந்துருச்சு. இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். இப்போ நம்ம நூடுல்ஸ் CHAR KUEH TEOW ஃப்ரை பண்ணுறதுக்கு சின்ன சட்டி ரெடி பண்ணி வச்சுக்குவோம். அதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பு வந்து ரொம்ப சூடாக இல்லாமல் குறைவான சூடாக வச்சுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, கொந்திய பூண்டு போட்டு நல்லா நம்ம தாளிப்போம். ஸோ அது வந்து ப்ரௌன் கலராக ஆகி கொஞ்சம் மணம் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம கோழி இறைச்சி போடலாம். கோழி இறைச்சி போட்டு நல்லா கிண்டி விடுவோம். ஸோ இறைச்சி வந்து அந்த பூண்டோட ஃப்ளேவர் இறைச்சியில் ஒட்டிட்டு நல்லா வாசமாக இருக்கும். இறைச்சியும் சட்டுன்னு குக் ஆகிடும், ஏன்னா இது போன்லெஸ் சிக்கனால். ஸோ கலர் மாறிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம ஃபிஷ் கேக் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்லைஸ் பண்ணி வச்ச ஃபிஷ் கேக். ஸோ இதையும் போட்டு கொஞ்சம் குக் பண்ணுவோம். ஃபிஷ் கேக் என்ன ஆகும், நல்லா குக் ஆகிடுச்சுன்னா கம்பாங்க ஆயிரும். ஸோ எல்லாத்தையும் ஓரத்தில் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம முட்டை பொரிக்கலாம். இப்போ 2 முட்டையை வந்து நீங்கள் எண்ணெய் லேசாக பத்தலைனாக்கா எண்ணெய் ஊற்றிங்க. இதில் வந்து நான் போட்ட எண்ணெய் கரெக்டாக இருக்குது. ஸோ நான் அந்த எண்ணெயிலே வந்து இந்த முட்டையை ஊற்றி விட்றேன். ஸோ லேசாக முட்டையை கிளறி விடுவோம். ஃபுல் குக் பண்ணாமல் 1/2 குக் தான் லேசாக இருக்கணும். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம KUEH TEOW ஏற்கனவே நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த பாஸ்கெட்டில். ஸோ அது வந்து நான் போட்டுவிட்டேன். ஸோ கொஞ்சம் நேரம் விடுவோம். கீழே வந்து அந்த முட்டை வேகிறதுக்கு சேர்த்து இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலவையாக நம்ம பிரட்டிடுவோம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த சீசனிங் சாஸ் இருக்குல்ல, அது தேவையான அளவு 5 to 6 ஸ்பூன் எடுத்து ஊற்றுவோம். ஸோ ஊற்றி நீங்கள் பிரட்டிங்க. ஸோ அப்போ கரெக்டான லெவல் அந்த கலர் உங்களுக்கு வந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. கரெக்டாக இருக்கும் அந்த சீசனிங் வந்து உங்களுக்கு. ஸோ சால்ட் அதிகமாகாது, எதுவுமே அதிகமாகாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே அதிலெல்லாம் மெஷர்மெண்ட் பண்ணி இப்போ இந்த சாஸில் போட்டுச்சிட்டோம். இப்போ நம்ம தவுகே ஆட் பண்ணிக்கலாம். கொச்சாய் கீரையும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். ஸோ கொச்சாய் கீரை அந்த சூட்டிலே நல்லா வந்துடும். தவுகியும் அந்த சூட்டில் நல்லா வந்துடும். ஸோ ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியது இருக்குல்ல, கொஞ்சம் ஒரு மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான்.
ஸோ இதே போல் தான் ரெஸ்டாரண்ட்டில் அந்த ஸ்ட்ரெயிட் கடைலாம் செய்வாங்க. சாஸ் வந்து ஏற்கனவே அவங்க ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. தேவைப்படுறப்ப அந்த ஒரு ஆளுக்கு ஒரு பிளேட் சமைக்கிறதுக்காண்டி ஸோ அப்பப்போ தேவைப்படுறப்ப அந்த சாஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ தனித்தனியாக சாஸ் ஊற்றிட்டு இருக்க மாட்டாங்க. சரிங்களா? இந்த மாதிரி சீசனிங் சாஸ் நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஒரு ஆளுக்கு எனக்கு மீஹூன் கோரிங் வேணாக்கா கோரிங் பண்ணி கொடுத்துருவீங்க. மீஹூன் கோரிங்னா மீஹூன் கோரிங் லைக் கொய்த்தியா சம்பு பண்ணி நீங்கள் கோரிங் பண்ணுறதா இருந்தால் கூட இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேட் பை பிளேட்டாக குக் பண்ணுறதுக்கு இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் 3 பேருக்கு சமைச்சேன். அது கரெக்டாக வந்துச்சு எங்களுக்கு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அமுத்திங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. Thanks for watching. God bless you. Love you all. Take care. Bye bye. Happy cooking. Drop it.